ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். கார்பன் அப்படிங்கிறது நேச்சரில் போத் ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும் as well as கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இருந்தவங்க எப்படி இந்த சார்கோலை மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை பேர்ன் பண்ணி அது மூலயமா தான் சார்கோலை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்பன் காம்பவுண்டை எப்படி அப்டெயின் பண்ணாங்க அப்படின்னா லிவிங் திங்ஸ்லேயும் அண்ட் நான் லிவிங் மேட்டர்ஸ்லேயும் இருந்தும் இந்த கார்பன் காம்பவுண்டை அப்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி அப்டெயின் பண்ண இந்த கார்பன் காம்பவுண்டை கிளாஸிஃபை பண்ணி ரெண்டு இதாக பிரிசிலியஸ் 19th செஞ்சுரியில் வச்சுருக்காங்க. ஒன்று ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், இது லிவிங் திங்ஸ்லேருந்து அப்டெயின் பண்ணியிருந்தாங்க அந்த கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னா அது ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். இன்னொன்று இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். இந்த கார்பன் காம்பவுண்டை நான் லிவிங் மேட்டர்ஸ்லேருந்து எடுத்து அப்டெயின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட், இந்த கார்பன் காம்பவுண்டை நம்ம லிவிங் ஆர்கானிசமான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து அப்டெயின் பண்ணதை தான் நம்ம ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபார் தட் இஸ் எத்தனால், செல்லுலோஸ் அண்ட் ஸ்டார்ச். இந்த ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் அப்படிங்கிறது மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது அண்ட் போத் நேச்சர்லேயும் இருக்குது, இன்னொன்று மேனுவலாகவும் நம்மளால் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் வித் அதர் எலமெண்ட்ஸ் லைக் ஒன்று ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆக்சிஜனோட, ஆர் அதர்வைஸ் நைட்ரஜன், அப்படி இல்லைன்னா சல்ஃபர், எது கூட வேணாலும் இந்த கார்பன் கனெக்ட் ஆகி இருக்கும். அப்போது இந்த அதர் எலமெண்ட்ஸான ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இருக்கு இல்லையா, இதோடைய நேச்சர் எப்படி இருக்குது அண்ட் எப்படி இது கனெக்டடாக இருக்குது கார்பனோட அப்படிங்கிறத பொறுத்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் வேரியஸ் கிளாஸஸில் இருக்குது. லைக் ஹைட்ரோகார்பன், ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அமினோ ஆசிட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் வேரியஸ் கிளாஸஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட். இதில் கார்பன் கண்டெயின் ஆகி இருக்கும், ஆனால் எதுலேருந்து அப்டெயின் பண்ணியிருப்பாங்கன்னா நான் லிவிங் மேட்டர்ஸ்லேருந்து அப்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட், கால்சியம் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. அண்ட் இந்த இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் இதோடைய நம்பர் லிமிட்டட். ஆர்கானிக் நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் இருந்துச்சு, ஆனால் இதோட நம்பர் லிமிட்டட் தான். அண்ட் இதில் இருக்கக்கூடிய மேஜர் கிளாஸஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் ஆக்சைட்ஸ், கார்பைட்ஸ், சல்ஃபைட்ஸ், சயனைட்ஸ், கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். இதில் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் கார்பன் மோனாக்சைடு. இதோட மாலிகுலர் ஃபார்முலா கேபிட்டல் C, கேபிட்டல் O. இது ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது ஏரோட நேச்சுரல் காம்பவுண்டே கிடையாது. இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம ஃபியூவலை இன்கம்ப்ளீட்டாக கம்பஷன் பண்ணும்போது அப்போ அட்மாஸ்பியரில் ஆட் ஆகக்கூடியதான் இந்த கார்பன் மோனாக்சைடு. இதோடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது கலர்லெஸ், கலர் கிடையாது, ஆர்டர்லெஸ், ஸ்மெல் கிடையாது, ஹைலி டாக்ஸிக்கானது அண்ட் இட் இஸ் ஸ்ட்ராங்லி சால்யூபிள் இன் வாட்டர். இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் வாட்டர் கேஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அடுத்த இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதோட மாலிகுலர் ஃபார்முலா CO2. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது நேச்சுரலியும் அக்கர் ஆகும் as well as கம்பைன்டு ஃபார்ம்லேயும் இருக்குது the carbon dioxide, and it is found in minerals like limestone, magnesite, and it is formed by the complete combustion of carbon or coke. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகும்போது தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், அண்ட் இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர். அண்ட் இது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எக்ஸ்பர்ட் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு. இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூசராக இருக்குது அண்ட் இட் இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அப்புறம் பிரெட் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் டு மேனுஃபேக்சர் யூரியா, கார்பனேட்டட் வாட்டர், நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர், அப்புறம் இட் இஸ் அ ட்ரை ஐஸ் இன் ரெஃப்ரிஜரேட்டர். இதுக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் கார்பைடு. இதோட மாலிகுலர் ஃபார்முலா CaC2. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஹீட்டிங்காக கால்சியம் ஆக்சைடு அண்ட் கோக். It is a grayish black solid. இது வச்சு we can able to manufacture a graphite and hydrogen and to prepare a acetylene gas for a welding. அடுத்த காம்பவுண்ட் கார்பன் டைசல்ஃபைடு. இதோட மாலிகுலர் ஃபார்முலா CS2. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டைரக்ட்லி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் கார்பன் அண்ட் சல்ஃபர். இதிலேருந்து தான் கார்பன் டைசல்ஃபைடு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. இது கலர்லெஸ், inflammable and highly poisonous gas.
இதை வந்து நம்ம சால்வெண்ட்டாக சல்ஃபருக்கு வச்சுக்கலாம். அண்ட் டு மேனுஃபேக்சர் ரேயான், ஃபங்கிசைட், இன்செஸ்டிசைட். அடுத்து கால்சியம் கார்பனேட், இதோட மாலிகுலர் ஃபார்முலா CaCO3. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, பை பாசிங் த கார்பன் டை ஆக்சைடு இன்டூ அ சொல்யூஷன் ஆஃப் ஸ்லேக்கடு லைம். இதுக்கு வந்து கிறிஸ்டலின் சாலிட் மாதிரி இருக்கும் அண்ட் இட் இஸ் இன்சாலபிள் இன் வாட்டர். இதோட யூஸ்ன்னு பார்க்கும்போது ஆன்டிசிட்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து சோடியம் பைகார்பனேட், இதோட மாலிகுலர் ஃபார்முலா NaHCO3. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பை ட்ரீட்டிங் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் கார்போனிக் ஆசிட். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகுது தான் இந்த சோடியம் பைகார்பனேட். இது வந்து ஒயிட் கிறிஸ்டலைனாக இருக்குது அண்ட் ஸ்ப்ராங்லி சாலபிள் இன் வாட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட், பேக்கிங் பவுடர், ஆன்டாசிட் எக்ஸெட்ரா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கார்பன் காம்பவுண்டோடைய கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட்டு கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6லேருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு தேர்ட் டேர்ம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கேன் கோ தேர் அண்ட் see it. நீங்கள் சயின்ஸை தமிழில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.